தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று தூய ஆவியானவர் கூடி அழைத்து வந்திருக்கிறார். அவரது அபிஷேகத்தினால் நிறையுமாறு, அவரது அன்பினால் நிறையுமாறு, அவர் எங்களுக்கு காட்டப் போகிற அந்த ஆண்டவருடைய அந்த மாட்சிமையை, இந்த மகிமையை நாங்கள் கண்டு அதிலே எங்கள் முழுமையாக நிறைந்து உண்மையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்குள் எங்கள் அழைத்து செல்ல என்று தூய ஆவியானவர்கள் ஒவ்வொருவரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்திலே ஆண்டருடைய பிள்ளைகளாக வந்திருக்கிற நாங்கள் அந்த ஆண்டருடைய அழைப்புக்கு ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உயிரை தந்து கருவிலிருந்து எங்களை பாதுகாக்கிற தேவன், எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து எங்களை காத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவர். எல்லாவற்றையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைத்து விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாரும் அப்பா, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பேர் இந்த மீட்டிங்குக்கு வந்திருந்து, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறது ஒரு கவலையோடு வந்திருக்கலாம். எனக்கு யார் இருக்கிறார்கள்? என்னை யார் பார்த்து கொள்வார்கள்? நான் துன்பத்திலே இருக்கிறேன், கஷ்டத்திலே இருக்கிறேன், வேதனையிலே இருக்கிறேன். யார் என்னோடு இருக்கிறார்கள்? யார் என்னோடு கூட நடப்பார்கள்? யார் எனக்கு என் தலையை பிடித்து விடுவார்கள்? யார் என்னை அரவணைத்து பாதுகாப்பார்கள்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இதோ உங்களை ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அந்த ஆண்டவர் தந்த அந்த வாக்குறுதியை பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவர் எங்களோடு இருக்கிற அந்த நம்பிக்கையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த பாடலை பாடி அவரை போற்றி புகழ்ந்து அவர் எங்களோடு இருக்கிறார் அந்த பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுவோம். நன்றி கூறி இந்த அல்லேலூயா என்ற சொல்லி இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி நம்பிக்கையோடு சொல்லி அவர் எங்களோடு இருக்கிறார், எங்களோடு கூட நடக்கிறார், எங்களை விட்டு எந்த நிலையும் விலகி போந்தவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் எந்த நிலையிலும் இன்பத்திலோ துன்பத்திலும் எந்த யாரங்களை விட்டு போனாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எந்த வேளையிலும் எங்களோடு இருக்கிற ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். தொடர்ந்து இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் மையா நீரானே, எவ்வேளையும் மையா நீரானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசையா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உலகத்தின் அன்பு அழிந்து போகலாம், மனிதர்களின் அன்பு அழிந்து போகலாம், உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே அழிந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அழிந்து போகாது. எந்த காலத்திலும் இப்பொழுதோ இப்பொழுதோ ஒருபோதும் அழிந்து போகாத அன்பை நாங்கள் ஒருபோதும் அழியாத அந்த அன்பை போற்றி போற்றி புகழ்ந்து பாடி அல்லேலூயா என்று சொல்லி ஆராதிப்போம். நன்றி இயேசப்பா.
நன்றி இயேசு. அல்லேலூயா. நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Praise you Father. Thank you Lord. Thank you. நன்றி 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 இயேசு. நன்றி இயேசு. ஸ்நேகமும் நீரே ஆண்டவரே. நன்றி இயேசு. நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. பாரத சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கென்றும் ஒவ்வொரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். எரேமியா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னரே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு மகனையும், ஒவ்வொரு மகளையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்களுக்கு சில நேரம் இந்த உலகம் தரக்கூடிய பெறுமதி குறைவாக இருக்கலாம். உலகத்து மக்கள் உங்களை பார்த்து ஏளனமாக யோசிக்கலாம். அவர்கள் இவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு பின்னாலே குறைவாக கதைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் இதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த, அந்த திட்டத்துக்குள்ளே உங்களை அரவணைத்து உங்களை பூரண மகிழ்ச்சியால் நிறைவுபடுத்த ஆண்டவர் காத்திருக்கிறார். அன்று கலிலேயா கடலோரம் மீன்பிடித்திருந்த அந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்த அதே தேவன், அன்று அந்த பாவத்திலே விழுந்து மத்தேயு, அந்த வரி தண்டுவனாயிருந்த அந்த மத்தேயுவை அழைத்த அதே தேவன், தீவிரவாதியாய் மக்களுக்கு துன்பம் விளைவிக்க தெரிந்த சீமோனை அழைத்த அதே தேவன் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் வாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நானே உன்னை தேர்ந்து கொண்டேன். எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து, எங்கள் முடியின் எண்ணிக்கை அவருக்கு தெரியும். எங்களை பற்றி எல்லா விவரமும் அவருக்கு தெரியும். திருப்பாடல் 139 சொல்கிறது, எனது வாயிலிருந்து வார்த்தை வர முன்னரே அவருக்கு தெரியும். இன்று அந்த ஆண்டவருக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க? நாங்கள் எத்தனையோ தரம் தனியே கஷ்டப்பட்டுட்டோம். எத்தனையோ தரம் என் வாழ்க்கைக்கு இது மகிழ்ச்சியை தரும், அது மகிழ்ச்சியை தரும். அங்க போனா எனக்கு சந்தோஷம், அந்த நாட்டுக்கு போனா சந்தோஷம், அந்த வேலையை செஞ்சா சந்தோஷம், இவரை கல்யாணம் முடிச்சா சந்தோஷம் என்று நாங்கள் அலைந்து திரிந்திருக்கிறோம். என்று ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை நிட்டத்தா, நான் உன்னை வழிநடத்த காத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு அகலாத உன் தேவன், உனது அப்பா. எவ்வாறு ஒரு சின்ன பிள்ளைய ஒரு அப்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரோ அதுபோல உங்களை வழிநடத்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் இந்த பாட்டை பாடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இன்று எனது வாழ்க்கையை உமக்கு தாரேன், நீர் இன்றிலிருந்து என்னை வழிநடத்தும். ஒரு சின்ன குழந்தைய, ஒரு சின்ன பிள்ளைய கையில பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி என்னை கூட்டிட்டு போகும். என்னால தனியே இயலாத ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த பாட்டோட சேர்த்து இதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகளை, ஆண்டவரை நடக்க முடியாம கஷ்டப்படுகிற எங்கள் பாவங்களை, அந்த குறைபாடுகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் சொல்லும் ஆண்டவரே, இனி நான் செய்கிறேன் ஆண்டவரே. எனது நீர் நடத்தக்கூடிய பாதை அன்பும் அமைதியும் மகிழ்ச்சி நிறைந்த பாதை. அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அன்று அந்த காற்றையும் கடலையும் அடக்கிய தேவன், கடலின் மீது நடந்துட்ட தேவன், 5000 பேருக்கு உணவளித்த தேவன், ஆயிரக்கணக்கான பேய்களை ஓட்டிய தேவன், அவரது ஆடையை தொட்ட பொழுதே சுகம் தந்த தேவன் இன்று எங்கள் முன்னாலே இருக்கிறார். எங்களோடு கூட நடக்க காத்திருக்கிறார். அவருக்கு எங்களோட கையை கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன், எனது வாழ்க்கையை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு எதிராக இருக்கக்கூடியவன் எவனும் இல்லை ஆண்டவர். அதோ எனது எதிரிகளை நீர் சுக்கு நூறாக்குகிறீர் ஆண்டவரே. நீரன் அப்பா, நீரனை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ற நம்பிக்கையில் நமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே.
கேட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையால் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. இன்று எங்களுக்குள்ள எத்தனையோ பயங்கள் இருக்கலாம். ஒரு முடிவெடுக்க பயம், அடுத்த கட்டத்துக்கு போக பயம், ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள பயம், ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள ரிஸ்க் எடுக்க பயம், பேயினால பயம், நோயினால பயம், ஏராளமான பயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். உலகம் மூலே தீமையால் எங்களை நெருக்க பார்க்கலாம். சாத்தானின் சோதனைகள், சக்திகள், அந்தகாரத்தின் சக்திகள் எங்களை நெருக்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவரை கொடுப்போம். ஆண்டவரே, நீரனோடு இருக்கும் பொழுது எனக்கு எதிராக ஒருவரும் வர முடியாது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய தூய இரத்தம் உங்களை கழுவ தயாராக இருக்கிறது. இந்த பாடலின் வரியோடு சேர்த்து ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரத்தை எல்லாம் இயேசு இந்த நேரத்தில் உடைத்து போடுகிறார். அவருடைய வல்லமுள்ள நாமத்தில் உடைத்து போடுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த பாட்டலை பாடி ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். நன்றி இயேசு. பாதையெல்லாம் அந்த காரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, நன்றி கூறுகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, எங்களோடு இருக்கிற தேவனே, எங்களை குணமாக்குகிற தேவனே, எங்களை வழிநடத்துகிற தேவனே, நன்றி அப்பா, நன்றி இயேசு. யோவான் நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே இயேசு சீமோன் பேதுருவை கண்டார். சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு மனிதனாக, கல்வி அறிவற்ற ஒரு மனிதனாக இருந்தவரை கண்டு சொன்னார், உன் பெயர் பேதுரு, பாறை, உன் மேலின் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவரை அழைத்து வந்தார். அந்த பேதுரு எல்லா சிறுவர்களுக்கும் தலைவனாக இருந்தார். இயேசு அவரது விசுவாசத்தை பார்த்து வியக்கும் அளவுக்கு அவரது விசுவாசம் இருந்தது. ஆனால் ஒரு கணம் வந்தது, துன்பம் வந்தது, பயம் வந்தது, கஷ்டம் வந்தது. பேதுரு உடைந்து போனான். பேதுரு இவரை எனக்கு தெரியாது என்று 3 முறை என்பது முழுமையாக ஆண்டவரை மறுதலித்து ஓடி போனான். ஆனால் மறுதலித்து ஓடி போன பேதுரு அதோடு நிற்கவில்லை, மனம் வருந்தினான். அன்று யூதாஸ் செய்யாத ஒரு விடயத்தை தான் செய்தான். ஆண்டவரிடம் திரும்பி வந்து மனம் வருந்தி, ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை கஷ்டமாயிருக்கிறது, நான் பிழைத்து போய்விட்டேன், மனித பலவீனத்தால் தவறி போய்விட்டேன் என்று மனம் வருந்தி திரும்பி வந்தான். இன்று நாங்களும் எத்தனையோ பேர் தவறி போயிருக்கலாம். ஐயோ ஆண்டவரை விட்டு போயிட்டேனே, ஆண்டவரோட திருச்சபையை விட்டு போயிட்டேனே, ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை விட்டு, அவர் தந்த குடும்பத்தை விட்டு, அவர் தந்த திருமண வாழ்க்கையை விட்டு, அவர் தந்த வேலையை விட்டு, படிப்பை விட்டு எனது விருப்பத்துக்கு போயிட்டேனே நீங்க யோசிக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறார், கண்ணீரோடு என்னிடம் திரும்பி வா, நான் உன்னை வழிநடத்த காத்திருக்கிறேன். அவ்வாறு பாவத்தாலே உடைந்து போயிருந்த அந்த பேதுருவை இயேசு யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே திரும்பியும் தேடி வந்தார். தேடி வந்து அவர் மேல் ஊதினார்.
அவர் மீது மட்டும் ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள், அவரை விட்டு ஓடி சென்ற ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் மீது ஊதி ஆண்டவர் சொன்னார், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ உள்ளமெல்லாம் கடந்த, அறிவெல்லாம் கடந்த அந்த ஒரு அமைதியை தரக்கூடிய அந்த ஆவியானவரை, என்ன பிரச்சனை வந்தாலும் உள்ளத்துல அந்த மாறாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த ஜோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், என்ன நடந்தாலும் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் மாறாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த ஆவியானவரை, யார் அன்பு செய்யாட்டாலும் எந்த நேரமும் தத்தளித்து இந்த பொங்கி வழிகிற ஒரு அன்பை தரக்கூடிய அந்த ஆவியானவரை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தார். பெந்தெகோஸ்து நாளிலே சீடர்கள் ஒவ்வொருவருக்கும், அங்கு கூடியிருந்த அன்னை மரியாளோடு கூடியிருந்த 120 பேருக்கும், அவர்களில் இருந்த அந்த 3000 பேருக்கும், அதுக்கு பிறகு 5000 பேருக்கும், தொடர்ந்து 2000 வருடங்களாக திருச்சபையில ஞானஸ்நானம் பெறுகிற, உறுதி பூசல் பெறுகிற, ஒவ்வொரு அருட்சாதனம் பெறுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த தூய ஆவியானவரை ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிறார். அன்று மீன்பிடிக்காரனாக, ஒரு ஒழுங்காக கதைக்க தெரியாதவனாக, கல்வியறிவற்றவனாக இருந்த அதே பேதுரு புனித பேதுருவாக, திருச்சபையின் தலைவராக, பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ள முடியாத அந்த திருச்சபையின் தூணாக, பாறையாக மாறினார் என்றால் அது அந்த தூயாவியருடைய வல்லமை. இன்று அந்த தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் தொட, உங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்க, உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த பேதுருவை போல நெருப்பாக மாற்ற காத்திருக்கிறார். அன்று திருமுழுக்கு யோவான் சொன்னார், இயேசு வரும்பொழுது உங்களை நெருப்பாலே, அந்த வல்லமை உள்ள நெருப்பாலே திருமுழுக்கு கொடுப்பார் என்று. எத்தனை பேர் என்று நம்பி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த இடத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கண்களை மூடி வீட்டை குடும்பத்தோடு இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தை அரவணைத்து அவர்களோடு உங்கள் கைகளை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். தனியே இருக்கிறவர்கள் மனக்கண்களிலே உங்கள் உறவுகளை, உங்கள் இதயத்துக்கு நெருக்கமானவர்களை கைகளிலே பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, இதோ ஒரே குடும்பமாக, ஒரே சமூகமாக வந்திருக்கிறேன். உமது திருச்சபையின் பிள்ளை நான், அன்னை மரியாள் என்னோடு இருக்கிறார், அந்த சீடர்கள் அப்போஸ்தலர்கள் என்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே அதோ அந்த அப்பர் ரூம், அந்த மேலறையில நானும் இருப்பதாக எண்ணி வருகிறேன். ஆண்டவரே, இன்று அந்த தூயாவியால் நிரப்பு. நம்புங்க, ஆண்டவர் இந்த தூயாவியா தருகிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுது ஒவ்வொருவரும் இன்று ஆண்டவர் அந்த தூயாவியை தரப்போகிறார். ஒரு சின்ன தொடுகையே அல்ல, வாழ்க்கையில கட்டாயம் தூயாவியான பலதரம் நாங்கள் அனுபவிச்சிருந்தோம். ஆனால் இன்று அந்த பெந்தெகோஸ்தை போல நெருப்பாக இறங்கி வர இருக்கிறார். நம்பிக்கையோடு ஒரே சமூகமாக கேட்போம், ஒரே குடும்பமாக கேட்போம். இன்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நன்றி கூறுவோம், நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Praise you Father. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில சில நேரம் எங்களோட இதயம் வறண்டு போயிருக்கலாம். எங்கள் வாழ்க்கையிலே எதுவிதமான மகிழ்ச்சியுமின்றி கவலையோடு இருக்கலாம். எங்கள் தொழில் விருத்தி இல்லாமல் இருக்கலாம். எங்கள் படிப்பிலே ஞானமும் புத்தியும் இல்லாமல் இருக்கலாம். எங்கள் வாழ்க்கையிலே பல பயங்கள் இருக்கலாம். எந்த விதத்திலும் நான் ஆண்டவருக்கு உரியவன் இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உனது வாழ்க்கையை நான் நின்று வாழ்த்துகிறேன். உன்னால் தனிய முடியாது, நீ தனிய முயன்று உன்னால் செய்ய முடியாது. நான் உனக்கு வானத்திலிருந்து வல்லமையை அனுப்புகிறேன். தூயாவியை பெற்றுக்கொள். ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். உரிமையோடு, இந்த பிள்ளை என்ற உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி இயேசுவே. வயல்வெளியாகுமே,
பூமியானது பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. நன்றி இயேசு. அந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கஷ்டங்களை குணமாக்க வந்திருக்கிற அந்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லும். நம்பிக்கையோடு ஒருவர் வாயை திறந்து சொல்லுவோம். நன்றி இயேசு. நன்றி ஆண்டவர். நன்றி இயேசு. நன்றி ஆண்டவர். நன்றி இயேசு. நன்றி தகப்பனே. நன்றி இயேசு. இந்த நேரத்தில் எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒப்புக்கொடுக்கும். எத்தனையோ வேண்டுதல்களோடு, எத்தனையோ கஷ்டங்களோடு, எத்தனையோ துன்பங்களோடு வந்திருக்கலாம். எனக்கு அது வேணும் இது வேணும் என்று ஒவ்வொருத்தரும் கேட்டு வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, நான் உனக்கு எனது தூய ஆவியை தந்திருக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஆசீர்வாதம் அந்த தூய ஆவியானவர். பாரந்தவர்களே நன்றி இயேசப்பா. நன்றி பாரந்தவர்களே, தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது அந்த உண்மையான கடவுளுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எங்களோடு இருப்பாரானால் எங்களுக்கு எது கஷ்டமாக இருக்க முடியும்? ஆண்டவர் எங்களுக்குள்ளே வழிநடப்பாரானால் எங்களுக்கு எது துன்பம் தர முடியும்? எது தொல்லை தர முடியும்? இந்த நேரத்தில் இந்த ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நாங்கள் எங்களுக்குள்ள வந்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றியை கூறி, அந்த நன்றி சொல்லி அவருக்கு எங்களை வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இனி எங்களுடைய வாழ்க்கை சரியானதாக மாறும். உங்கள் பலவீனங்கள் மாறும். இந்த கடைசி அடியை படிக்கும் பொழுது இந்த பலவீனங்களை மாற்றுகிற அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. பலனாய் மாறுமே. சுகீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவர். நன்றி இயேசு. நன்றி ஆண்டவர். நன்றி இயேசு. நன்றி அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்புவோம். ஆண்டவர் பைபிளிலே சொல்கிறது, நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்புவோம். என் அப்பா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு புதிய வாழ்வை தந்திருக்கிறார். என்னை நெருப்பினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். இதோ நான் அவருக்கென்று எனது வாழ்க்கையை வாழப்போகிறேன். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒரு வாக்குறுதி கொடுப்போம் என்று, ஆண்டவரே நான் எனது வாழ்வை உமது கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்று நீர் பேதுருவின் வாழ்க்கையை மாற்றியது போல நீர் இன்று எனது வாழ்க்கையை மாற்றுகிறேன். என்னையும் ஒரு நெருப்பாக, உமது சாட்சியாக, உமது அன்பு மகனாக மகளாக மாற்றுகிறீர். ஆண்டவரே
வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் உம்மோடு என்றும் இருக்க போகிறேன். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரேஸ் யூ ஃபாதர். தந்தை, மகன், தூஜாவியின் பெயராலே ஆமேன்.